டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஒரு புதிய சிந்தனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா கட்சிக்கும் இருக்கிற யதார்த்த எதிர்பார்ப்பு தான். நான் சொல்ற சீக்வன்ஸ் நடைபெற வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம். என்னுடைய சீக்வன்ஸ் என்ன? பேச்சுவார்த்தை நடக்கணும், எத்தனை தொகுதிகளை நிர்ணயம் பண்ணணும், எந்த தொகுதியை நிர்ணயம் பண்ணணும், நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும், சிறந்த பிரச்சாரம் செய்யணும், தேர்தலை சந்திக்கணும், முடிவுகள் வரணும், அதுக்கப்புறம் அடுத்தது பார்க்கணும். அதான் என்னுடைய சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் நான் ஏ பி சி டி இன்னு சொல்றேன். நீங்க அடுத்து எஃப்கே போயிட்டு இருக்கீங்க. வர மணிக்கு பாத்துக்கலாம். இப்போ சட்டமன்றம் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி தெளிவா சொல்லியிருக்காங்க. 22ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்கள் கமிட்டி போடுவோம். அப்புறம் கமிட்டியும் சந்திச்சுக்கும் சொல்லியிருக்காங்க. அது 22ஆம் தேதி ஆகல, நீங்க தேதி 18 தான். முழுமையாக முழு மனதோடு வரவேற்கிறேன். இதை நான் ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கமா பார்க்கிறேன். இதை ஒரு இலவசமா நான் பார்க்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பொருளாதார யுக்தி. இது மக்களுக்கு நேரடியாக பணம் போய் அங்க வங்கி கணக்குல, குறிப்பாக மகளிருக்கு போய் சேர்றது என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்த திட்டம். அரசாங்கம், மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் பல திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டங்கள்லாம் முக்காவாசி யாருக்குமே புரியாது. முக்காவாசி மத்திய அரசாங்க திட்டங்களோட பேரு கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. அதை எப்படி அமல்படுத்துறது மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது, அதிகாரிக்கே தெரியாது. அப்படி பொதுமக்களுக்கு அந்த மாதிரி திட்டம் இருக்கிறதே தெரியாது. இந்த மாதிரி இருக்கிற சூழலை என்னை பொறுத்தவரைக்கும் தேவையற்ற திட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு மக்களுக்கு நேரடியாக ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கம், அதாவது அடிப்படையான மாத ஊதியம், ஒரு குறைஞ்சபட்ச அடிப்படையான மாத ஊதியம் என்ற முறையில ஒரு 5000 ரூபாய் ஒரு மாசம் கொடுக்குற அளவுக்கு கூட என்னை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த 5000 ரூபாயை கொடுத்தாங்கன்னா அது நேரடியா மக்கள் வங்கி கணக்குல போகுது. அந்த பணத்தை அவங்க வீடை சுத்தி இருக்கிற 2-3 கிலோமீட்டர்ல இருக்கிற நிறுவனங்கள்ல, கடைகள்ல தான் அதை செலவு பண்றாங்க. சுத்து வட்டார பொருளாதாரம் அதனாலதான் மேம்படுகிறது. கிராமத்துப்புறத்து லிக்விடிட்டியை நேரடியாக இந்த மாதிரி புகுத்துறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார யுக்தி. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு கிராமத்துல 25 வீடு இருக்குன்னு வச்சு, 25 வீட்டுக்கு ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 1,25,000 ரூபாய். அங்க 1,25,000 ரூபாய் அங்க அந்த கிராமத்துல புழங்குச்சுன்னா அது 2 முறை 3 முறை சொல்லச்சுன்னா 2,50,000 ரூபாய், 3,25,000 ரூபாய் அந்த கிராமத்துல புரளுதுன்னு இருக்கும். அது என்ன அளவுக்கு அங்க பொருளாதாரத்தை வளர்த்தோம் நீங்க பாருங்க. பொருளாதார நிபுணர்கள் இதை ஸ்டடி பண்ணணும். இந்த மாதிரி பணம் கொடுக்கும்போது அந்த சுற்று வட்டார பொருளாதாரம் எப்படி வளர்கிறது பார்க்கணும். கிராமத்துல புதிய தொழிற்சாலைகள் வரது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற சூழல்ல இந்த மாதிரி லிக்விடிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார யுக்தி. முதலமைச்சர் அவர்கள் இதை செய்ததற்காக அவரை நான் பாராட்டுகிறேன். வருங்காலத்துல இதை ஒரு பேசிக் யூனிவர்சல் இன்கமாக இருந்து 5000 ரூபாய் கொடுக்க முடியாட்டியும் ஒரு மாசம் 2,500 ரூபாயாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மகளிருக்கும் மாதம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு திட்டங்களுக்கு குறைச்சிக்கலாம். தேவையில்லாத திட்டங்கள் நிறைய இருக்கு. எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் ஒரு பிளாக் மார்க்கர் வச்சு வேணா நிறைய திட்டத்தை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர், யூனிவர்சல் பேசிக் இன்கம் மாசம் குறைஞ்சபட்சம் 2,500 ரூபாய் கொடுக்கறது நல்ல பொருளாதார யுக்தி. இந்த பணத்தை அவங்க என்ன பண்றாங்க? வீட்டை சுத்தி இருக்கிற கடையில தான் செலவு பண்றாங்க. வீட்டை சுத்தி இருக்கிற கடையில செலவு பண்ணும் போது அந்த பொருளுக்கும் டாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஜிஎஸ்டி இருக்குல்ல, அது மீண்டும் அரசாங்கத்துக்கு தான் வருது. அதுல மத்திய சர்க்கார் கொஞ்சம் போகுது, மாநில சர்க்கார் கொஞ்சம் வருது, அது திருப்பி அரசாங்கத்துக்கு தான் வருது. அதனால இது எங்கேயும் காணாலாம் போல அந்த பணம். இதனால இந்த கடன் சுமைன்னு சொன்னாங்க. அது ஒரு குறியீடு. ஆனா மற்ற திட்டங்களை இருக்கிற செலவு பண்றதை குறைச்சிட்டு இதுல கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய நான் மாசம் 2,500 கொடுக்கணும்னு சொல்றேன். சரி, அது கோடைக்கு 2,000 கொடுத்தாலும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2,500 நீங்க முடிஞ்ச அளவுக்கு அது கூட்டிக்கிட்டே போய் மாசம் 5,000 ரூபாய்க்கு கொடுக்குற அளவுக்கு கூட கொண்டு யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொடுக்கலாம். 2,500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோடை காலத்துக்கு ஒண்ணு, அப்புறம் மார்கழிக்கு ஒண்ணு, பொங்கலுக்கு ஒண்ணு, எந்த பேர்ல கொடுத்தாலும் எனக்கு அதை பத்தி எனக்கு ஆட்சேபம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நேரடியாக அவங்க அக்கௌண்ட்ல பணம் போறதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். பொருளாதார ரீதியாக இதோட நான் விவாதிக்கிறதுக்கு யாரோட வேணா நான் தயாரா இருக்கேன். எடப்பாடி 1,31,00,000 பேருக்கு போயிருக்கு. சில பேருக்கு போகாம இருக்கலாம். ஒரு லார்ஜ் கண்ட்ரி, பெரிய ஒரு மாநிலத்தில் அப்ளிகேஷன் தான் திருப்பி போடணும். இதெல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி பெனிஃபிஷரி லிஸ்ட் இருக்கு. 1,31,00,000 பேர் அக்கௌண்ட்டுக்கு போயிருச்சு. அது ஸ்டாட்டிஸ்டிக். சிலருக்கு எலிஜிபிளா இருந்து போகாம இருக்கலாம். அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஊர்ல இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி. இதை பேங்க் அக்கௌண்ட்ல நேரடியா போடுறதுனால எந்த ஒரு லீக்கேஜ் எல்லாம் நேரடியா போயிருக்கு.
சிலருக்கு நம்ம சிஸ்டத்துல சில இதுல கொஞ்சம் குளறுபாடு இருந்துச்சுன்னா சில ஒரு சின்ன ஒரு ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜா இருக்கும், அதை போக போக சரி பண்ணிக்கலாம். இது மட்டுமே மையமாக வைத்து வாக்களிப்பார்கள் சொல்ல தெரியாது. ஆனா இது நல்ல பொருளாதார யுக்தி. இது மக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது. அந்த வரவேற்பே ஆதரவாக மாறி வாக்குகளாக மாறி வெற்றியாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3.5 முனை தான் நான் வச்சிருக்கேன். 4 முனை எப்படி சொல்றது? ரெண்டு அணி, ஒண்ணு புதிதாக உருவாக்கி இருக்கிற அணி, ஒரு அணி எப்பவுமே தனியா நிக்கிற என்டிகே அணி. அதனால இது கணக்கு போடும்போது 4ஆ கணக்கு போடணுமா இல்ல 3ஆ கணக்கு போடணும், 3.5 கணக்கு போடணுமான்னு பாத்துக்கலாம். ஆனா இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருந்தால் முழுமையான வெற்றி கண்டிப்பாக வரும் என்று முழுமையாக தேர்தலை சந்திப்போம். முழுமையான வெற்றி வரும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.